ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிப்ஸ் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ் இன் எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, வேக்கப் early. எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்கிட்டிங்கன்னா உங்களால் சீக்கிரமாக படித்து சீக்கிரமாக போர்ஷன்ஸை முடிக்க முடியும். டிப் 2 பார்த்தீங்கன்னா, ரிவைஸ் ரெகுலர்லி. என்ன படிச்சிருக்கோமோ அதை டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டு வந்தால் தான் மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். டிப் 3 பார்த்தீங்கன்னா, ரீட் அண்ட் ரைட். படித்ததை எழுதி பாருங்கள், அப்போ தான் மறக்க மாட்டீங்க, எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் தமிழ். டிப் 4 பார்த்தீங்கன்னா, லிசன் இன் கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னு மேம்ன்ற நடத்துகிறத கவனித்து பாருங்கள், அப்போ தான் மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். டிப் 5 பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல். இப்போதைக்கு உங்கள் கோல் என்ன, 10th ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது தான். ஸோ அதை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிப் 6 வந்து ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் ஒரு ½ hour. ஓகேங்களா, நோ இஷ்யூஸ் அட் ஆல். டிப் 7 பார்த்தீங்கன்னா, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிப் 8 பார்த்தீங்கன்னா, டோன்ட் குவிட் பிரேக்ஃபாஸ்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மட்டும் போங்க, குவிட் மட்டும் பண்ணாதீங்க. ஓகேங்களா. டிப் 9 பார்த்தீங்கன்னா, பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் இட். என்ன பிளான் பண்ணியிருக்குமோ, இவ்வளோ இன்றைக்கி படிக்கணுன்ற பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் பேஜை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் டெய்லி ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கே புரியும் நம்ம இதை ஃபாலோ பண்ணியிருக்கோமா இல்லையா. பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். என் பேஜை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப்.